குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீட்டில் இருக்க பழைய சாரிகள் இதில் இன்னும் 1-2 கழிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன், சும்மா மடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சொட்டரு, இந்த பாருங்கள் சாரி, பழைய சாரி இதிலெல்லாம் 1-2 கழித்தது போக மீதியை நாம் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய விலாக் இதுதான். நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்களே கேட்குறாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா ஏங்க பழைய சாரி நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பழைய சாரி அந்த எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் கஜாமுஜான்னு எல்லாம் எல்லாம் எடுத்து அடுக்கியிருக்கேன். இருந்தாலும் அந்த இது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இருக்குது. இங்கே வருங்க, இந்த மேலெல்லாம் இருக்குது. இந்த சாரீஸ்லாம் இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லாதது உங்களால் நீங்கள் யூஸ் பண்ணினது போக முடியாதது இருந்தால் நிச்சயமாக யாருக்காவது நீங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கேட்குறாங்க. நீங்கள் உடுத்துனது போக தான், வீட்டில் நிறையா இருந்ததுன்னா பழைய சாரீஸு அந்த மாதிரி இது இருந்ததுனாக்கா நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரரும் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாரு. அந்த கலருக்காண்டி போட்டேன். அதனால் நீங்கள் எல்லாருமே பழசுன்னு நினைக்க வேணாம். அது சாரீ பாத்திரக்காரருக்கு கொடுத்தாலும் 10 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. 10 ரூபா 5 ரூபா, 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இதில் 1-2 கழிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1-2 நான் என்ன யூஸ் எல்லாம் ஒட்டுக்கா மடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சிவா டெக்ஸ்டைலெல்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சிவா டெக்ஸ்டைல் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். சென்னை சில்க்ஸில் இருக்கும் சிவா டெக்ஸ்டைல் எல்லாமே கம்மியாக எங்கே இருக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி நீங்களும் பழைய புடவைங்க துணிகள் இருந்தாக்கா இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஒரு நம்ம அதனால் எல்லோரும் ரொம்ப இந்த பள்றவங்க யார் வேணால் கேட்குறாங்க. கோவிலில் வேலை செய்கிறவங்க அவங்க, ஆமாம் நீங்கள் உடுத்திட்டது போக மீதி இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு. அதனால் நீங்களும் உங்களால் முடிந்ததை நல்லா இருக்கும். அதனால் ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க, வைக்கப்படாதீங்க எப்படி இதை கொடுக்கறதுன்னு. அவங்க நிச்சயமாக நமக்கு பயன் இல்லாதது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லாருக்குமே உங்களால் நீங்கள் யூஸ் பண்ணினது போக மற்ற எல்லாருக்குமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய உண்ண உணவு உடுக்க உடை. உங்களால் முடிஞ்சதை அன்னதானம் பண்ணுங்கள், முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. நாம் அதனால் சும்மா அது எடுத்து போட்டேன். அதனால் நீங்கள் இதில் நிறையா இருக்குது. நீங்களும் இந்த உதவியை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சது தான். நான் முடியாததை நான் ஒன்றும் சொல்லலை. அங்கே விற்கிறதும் ஒரு 100 ரூபா. அந்த ஸ்டாக் சாரீலாம் இருக்குது, பழைய சாரிலாம் அதெல்லாம் விற்கிறாங்க 100 ரூபா. அதாவது பழசும் கொடுக்குறாங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் சிவ சொந்தங்கள் அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதனால் நீங்கள் கட்டாயம் இதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கோ வீட்டில் பேகு யூஸ் பண்ணினது போக பேகு என்ன இருக்கோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்க. இதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போட்டேன். காலையில் நாம் சாப்பாடும் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. நைட்டி உங்களுக்கு என்ன துண்டோ நைட்டியோ பேண்ட் ஷர்ட்டோ எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்து வச்சு அது என்ன முடியுதோ உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்களை வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன்.
நடராஜர் சிவகாமி தயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நிச்சயமாக என்னடா பழசை கொடுக்குறோன்னு வருத்தமே படாதீங்க. அதை மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதே மாதிரி உண்ண உணவு, உடுக்க உடை. நம்மளோட போர்வை வாங்கி கொடுக்குறாங்க, செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க. போர்வை, செருப்பு வயதானவர்களுக்கோ உங்களால் ஒரு 100 ரூபா தான், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இல்லை யூஸ் பண்ணினதை கூட நீங்கள் கொடுங்க. நிறைய பேருக்கு வயதானவர்கள் முடியாதவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போர்வை விலை கம்மியாக விற்கிது, அதையெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க. இதை தான் நான் உங்களை விரும்பி நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம், சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். ஆன்மீக இதே என்னோடய மனசில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது என்ன புரியுறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த தானத்தை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்